வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சோபக்கிருது வருடம் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12 தை மாதத்திற்கான பலாபலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாதப்பலன், சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். அவ்வகையில் தனு ராசியில் இருந்த சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசித்து விட்டார். தட்சாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம். அதுதான் தை மாதம். இதில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகளில் மாற்றம் இல்லை. தை 5ஆம் தேதி 19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். 13 தை 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். தை மாதம் 21ஆம் தேதி 4/2/2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்கள் கும்பராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் என்கிற கிரகம் 7க்குடையவர். நம்முடைய களத்திர ஸ்தானத்துக்கு உரிய கிரகம். களத்திர காரகன் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் இப்போ ராசிக்கு 12ஆம் இடம் வருகிறார். இந்த சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சூரியனால் பெரிய அளவில் நன்மை எதுவும் கிடையாது. நன்மை செய்யாத கிரகம் 12ஆம் இடத்தில் வருவது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும் அது 7ஆம் இடம் என்கின்ற களத்திர ஸ்தானத்துக்குரிய கிரகமாக வருவதால் குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதம் வரவை காட்டிலும் செலவு அதிகமாகும். செலவுகளே அதிகமாக இருக்கும். அதிகமான செலவுகள் இருக்கும். என்ன சார் செலவுன்னு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது கிரக அமைப்பு. இந்த தை மாதம் நம்ம என்னென்னா நோய் நொடிக்கு செலவு பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம்னா அது நன்மை. நோய் நொடிகளுக்கு செலவு பண்ணக்கூடாது. அதனால் நோய் நொடிகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இதில் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செலவுகள் நோய் நொடிக்கு இல்லை. இப்போ ஏதோ வேறு சில விஷயத்துக்கு செலவு ஆக போகுதுங்கிறது நல்லா தெரியுது. அப்போது அதை நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். நிலம் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். நம்மளுடைய வருமானத்தை ஒரு பகுதியை ஏதாவது சேமிப்புகளில் கொண்டு போய் போடுறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4க்குடைய கிரகம். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறப் போகிறார். சூரியனோடு இணையப் போகிறார். அப்போது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் செலவுகள் ஏற்படும். ஆனால் அது நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும். அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பராமரிப்பு இல்லாமல் இருந்த கட்டடங்கள், இதெல்லாம் இப்போ பராமரிப்பு செலவுக்காக பெரிய தொகையை எடுத்து வைக்க வேண்டியது வரும். அது நம்ம பட்ஜெட்டை தாண்டி போவோம். ஒரு 10 லட்ச ரூபான்னு ஒரு பட்ஜெட் வந்துச்சுன்னா 20 லட்சமாக கூட ஆகலாம். அதனால் கடன் வாங்கி செய்யாமல் சேமிப்புகள் இருந்தால் அதில் செய்யலாம். இல்லைன்னா விரலுக்கேற்ற வீக்கம்னு பட்ஜெட்டை பாதியாக்கி அதை செலவு பண்ணணும். ஒருத்தர் 10 லட்சம் பட்ஜெட்டுன்னா 5 லட்சத்துக்கு தான் செலவு பண்ணணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா 10 லட்சத்துலேயே முடியும். அப்படி தான் இருக்குது. ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது நம்ம இங்கே ஆப்ளிகேஷன் போகிறீங்க, ஏதாவது ஒரு டெண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லைன்னா ஒரு நம்ம வீடு கட்ட போகிறோம், ஒரு அப்ரூவலுக்காக போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்களில் இழுபறி தான் இருக்கும். ஆதாயங்கள் இல்லை. ஆனால் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமரப்போகிறார். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு யோகம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்வார். குருவால் பார்வை பெறக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4க்குடையவர். சுகஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படும் போது நல்ல ஒரு கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் தான் அமையும். வெளியூர் வெளிநாடுகள் பயணம் ஏற்படும் சில பேருக்கு. வெளிநாடு பயணம்னா அதுவும் செலவு தானே. அப்போ சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி இதுக்கு பெரிய அளவில் ஒரு தொகையை செலவு பண்ணுவாங்க. அப்போது ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன ஃப்ளைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கிளாஸ் உயரமான ஃப்ளைட், அதாவது இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த விதமான டிக்கெட்டுடைய ஃபேராக இருந்தாலும் சரி புக் பண்ணி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அது மாதிரி வெளிநாடு அந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஆன்மீக சுற்றுலாவாகவும் இருக்கும், உல்லாச சுற்றுலாவாகவும் இருக்கும். அதற்கு ஒரு பெரிய தொகை செலவிடுவீர்கள். இந்த மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்,
நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். பெரிய அளவில் ஒரு நல்ல காரியங்கள்லாம் இருக்குமான்னு கேட்டால் அது அதாவது நம்ம அதாவது தொழில் சார்ந்தோ இல்லை உத்தியோகத்தை சார்ந்தோ இருக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த மாதமாக தான் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தந்தையாரின் உடல் நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாய் மாமனின் ஆதரவு கிடைக்கும். தாய் மாமன் தாய் வழி உறவுகள் நன்மை செய்யும். சகோதர வழியிலையும் இப்போ உறவுகள் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி உறவு நல்லாயிருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்பாங்க. அப்போ தம்பி நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இந்த மாதிரி தம்பி வீட்டு உறவு முறைகள் அவர்களோடையும் நல்ல இணக்கம் ஏற்படும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான உற்சாகமான மாதம் தான் இது. செலவுகள் தான் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தை அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இன்றைக்கு முருகனை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். இந்த மாதம் மத்தியம பலனுக்குரிய மாதம்.